டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஜேஎன்யூ மாணவர் சங்க தலைவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், கன்னியாகுமார் மீது எதற்காக தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிரஞ்சன். நிச்சயமாக வசந்த், அதாவது இந்த ஜேஎன்யூ மாணவர் சங்க தலைவர் இந்த கன்னியாகுமார் மீது இந்த தாக்குதல் நடத்தப்படுவது என்பது இரண்டாவது தடவையாக இருக்கின்றது. ஏற்கனவே அவர் நீதிமன்றத்தில், அதாவது பட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது அவரது அந்த காவலானது முடிவடைந்த நிலையில் தற்பொழுது பட்டியாலா நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட நிலையில் வழியிலேயே, அதாவது நீதிமன்றத்தின் வளாகத்திற்குள்ளேயே வைத்து அவருக்கு சரமாரியாக அடிகள் விழுந்திருக்கின்றது. மிகவும் முக்கியமாக அவரது முகத்தில் மற்றும் வயிற்று பகுதிகளில் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார். இதனை இன்றைய தினம் டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்திற்குள் ஒளிப்பதிவாளர்கள் யாரும் அனுமதிக்கப்படாததன் காரணமாக பெரிய அளவில் இதற்கான அந்த காட்சிகள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் சில குறிப்பிட்ட ஏஜென்சிகள், அதாவது செய்தி நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருந்ததன் காரணமாக அவர்களுக்கு அந்த பிரத்யேக காட்சிகள் கிடைத்திருந்தது. நமக்கு கூட கிடைத்திருந்தது, அதை நாம் அனுப்பி வைத்திருந்தோம். தொடர்ந்து தற்பொழுது இந்த டெல்லியில் உள்ள பட்டியாலா நீதிமன்ற வளாகத்தில் மிகவும் கடுமையான பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கின்றது. வழக்கமாக இந்த ஊடக வாகனங்கள் அனைத்தும் இந்த இடத்தில் நிற்க அனுமதிக்கப்படாது. ஆனால் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள், பத்திரிகையாளர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது, அதே போல சம்பந்தப்பட்ட மாணவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மிக உறுதியாக தெரிவித்திருந்ததன் காரணமாக தற்பொழுது பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கன்னியாகுமார் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதுவும் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே வழக்கறிஞர்களை இந்த தாக்குதலை நடத்தியிருப்பது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இந்தியா ஒரு சுதந்திர நாடா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுவதாக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதுபோன்றுதான் டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்திலும் நடைபெற்றது. ஊடகங்களின் நிருபர்கள், அதாவது பத்திரிகையாளர்கள் இந்த சம்பந்தப்பட்ட அந்த நீதிமன்றத்தின் வாயில்களில் நாங்கள் குழுமி இருந்த பொழுது உள்ளே இருந்த வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய கற்களை கொண்டு கல்வீசி தாக்குதல் நடத்தினார்கள். அதுவும் இல்லாமல் உள்ளிருந்து மிகவும் கொச்சைத்தனமான வார்த்தைகளிலும் அவர்கள் வசைப்பாடி இருந்தார்கள். தொடர்ந்து நின்றிருந்த அந்த காவல்துறையினர் கூட பத்திரிகையாளர்களையும் மற்றும் இந்த மாணவர்களையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடாமல் தொடர்ந்து எங்களை அந்த இடத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத ஒரு அரண்தான் அமைத்திருந்தார்கள். அதனால் தொடர்ந்து அந்த இடத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை தற்பொழுது நிலவி வந்த நிலையில் உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். பட்டியாலா நீதிமன்றமும் சற்று நேரத்திற்கு முன்னர் தான் உடனடியாக வெளியே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பினை வழங்க வேண்டும் என்று அவர்கள் அந்த உத்தரவினை பிறப்பித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது நிலைமை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் கூட நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தொடர்ந்து அந்த கூச்சல் குழப்பங்களில் ஈடுபட்டு வருகின்ற காட்சியை தான் நாம் பார்க்கப்படுகின்றது. வசந்த், நிரஞ்சன், தாக்குதல் நடத்திய வழக்கறிஞர் யார் என்ற தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கிறது நிரஞ்சன்? அது குறித்த ஒரு விரிவான முழுமையான ஒரு இறுதியான தகவலானது நமக்கு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் அவர்கள் பாஜக ஆதரவு வழக்கறிஞர்கள் என்ற ஒரு தகவலானது கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு இதே டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் இதே சம்பந்தப்பட்ட வழக்கானது, அதாவது கன்னியாகுமார் நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்ட பொழுது மிகப்பெரிய வன்முறையானது நடைபெற்றிருந்தது. தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் சிலரும் தாக்கப்பட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி மாநிலத்தின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஓபி சர்மா அவர்கள் மிக கடுமையான வன்முறையை ஈடுபட்டிருந்தார். தொடர்ந்து அவர்கள் பத்திரிகையாளர்களை தாக்குவதும் உள்ளிட்ட பல்வேறு காட்சிகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவும் என்று ஏற்கனவே பல்வேறு தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் அவர்கள் கோரிக்கையாக வைத்திருந்தனர். நேற்றைய தினம் பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக, அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அனைவரும் சேர்ந்து 800க்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனுவினை உச்சநீதிமன்றத்தில் அளித்திருந்தார்கள். இந்த மனுக்களின் மீதான விசாரணையானது இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற பொழுது நீதிபதி செல்லமேஸ்வர் தலைமையிலான அமர்வு முன்பு முதல் வழக்காக இது எடுத்துக்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக இந்த வழக்கின் விசாரணையானது நடைபெற்றது. அப்பொழுது நீதிமன்றத்தின் அந்த அறைக்குள்ளேயே ஒரு வழக்கறிஞர் ஒரு கூச்சலிட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் வெளியேற்றப்பட்டார். தொடர்ந்து அவர் உச்சநீதிமன்றத்தின் வளாகத்திற்கு வெளியே வந்தும் தொடர்ந்து அது மாதிரியான வாசகங்களை அவர் எழுப்பி வந்தார். இது உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் என்பது
நீதி அரசர்களின் கோவிலாக இருந்து வருகின்ற சூழ்நிலையில் இது போன்று சில வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் மாண்பினை குறைப்பது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அதுவும் இல்லாமல் அவர் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவரும் மன்னிப்பு கோரியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது. ஆனால் தற்பொழுது டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் அந்த மாணவருக்கு சாதகமாக ஆஜரான வழக்கறிஞர்களின் ஒரு பிரதிநிதிகளும் அவருக்கு எதிராக இருந்த வழக்கறிஞர்களும் தொடர்ந்து பல்வேறு மோதல்களில் ஈடுபட்டார்கள். அந்த மோதல்கள் உடனடியாக அவர்களை பத்திரிகையாளர்களை நோக்கி திருப்பியது. அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி இங்கே நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வரப்பட்ட பொழுது அவர் மீதும் பாய்ந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அந்த 5 நபர்கள் பட்டியாலா நீதிமன்றத்தில் நடந்த அந்த விஷயங்களை ஆய்வு செய்வதற்காக வரவழைக்கப்பட்டு அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். கபில் சிபில் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் 5 பேர் வந்திருந்தார்கள். அவர்கள் வரும்பொழுதும் அவர்களுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். அதுவும் மிகவும் ஆபாசமான கோஷங்களையும் எழுப்பியிருந்தார்கள். இது குறித்து கபில் சிபில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் சென்றால் அது அரசியலாக பார்க்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். அதற்கு உச்சநீதிமன்றம் இல்லை, நீங்கள் மூத்த வழக்கறிஞர்கள், நீங்கள் ஒரு ஊழியராக செல்லுங்கள், ஒரு அலுவலராக செல்லுங்கள் என்று மிக தெளிவாக கூறியிருந்தார்கள். ஆனால் இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டும் வழக்கறிஞர்கள், அதாவது சட்டத்தை மதிக்க வேண்டிய வழக்கறிஞர்களே தற்பொழுது இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களில் ஈடுபடுவதை நம் கண் முன்னால் பார்க்கப்படுகின்றது. நிரஞ்சன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.